வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய வீணா ஒரு வீணை, அத்தியாயம் 21. அந்த பாழடைந்த பங்களாவை விட்டு சாலைக்குள் புகுந்த அருண் கண்களில் சற்று ஓரமாக பெரிதாக விரிந்து படர்ந்து வளர்ந்திருந்த மரத்தடியில் வரிசையாக சைக்கிள் ரிக்ஷா வண்டிகள் கண்ணில் பட்டன. சுற்றுப்புறத்தில் நடக்கும் அத்தனை சங்கதிகளும் ஓரளவு அவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் தன் மோட்டார் சைக்கிளை தள்ளி கொண்டு அவர்களை அணுகினான். ரிப்பேர் ஆயிட்டுதா சார்? முண்டாசை இறுக்கி முடிந்து கொண்டு எழுந்து நின்ற முதல் வண்டிக்காரன் ஆதங்கத்துடன் கேட்டான். என்ன வீடப்பா இது? கார் வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் பாதை படு மோசம். ஆணி குத்தி டயர் பஞ்சர் ஆகிட்டு தானே சந்தேகமாக இருக்குது. கூறியபடி தன் வண்டியை சோதிக்கும் பாவனையில் குனிந்தான். நல்ல வேலை பிழைச்சேன் என்றான் உற்சாகமான குரலில். அந்த வீட்டுக்கு மனுஷன் போவானா சார்? நெருப்பு குச்சியால் பல்லை குத்தி கொண்டிருந்த அடுத்த வண்டிக்காரன் வெறுப்புடன் கேட்டான். எங்கள் பேட்டை வான்மீகநாதர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண நாங்கள் பணம் திரட்டுறோம். இந்த அம்மா ரொம்ப பக்தியானவங்க, கணிசமாக தருவாங்க என்று இவள் தலைவர் அனுப்பிச்சி வச்சார். இந்த சண்முகம் அம்மா தருவாங்கன்னு அனுப்பிச்சி வச்சார். எச்சில் கையால் காக்கா ஒட்டாத கருமியாச்சே. அவங்க காட்டுற பக்தி எல்லாம் வெளி வேஷம். போன வாரம் 2 ரூபா கூலி பேசிக்கிட்டு என் வண்டியிலே அங்கே தெரியுதே அந்த அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு கூட்டி போக சொல்லிவிட்டு 1 ரூபாய் தான் பேசினேன்னு சத்தம் போட்டாள். அது பொம்பளையா பிசாசு என்றான் லுங்கி பனியன்காரன். அந்த வீட்டுக்கெல்லாம் உன்னை போல வாலிப பசங்க போகக்கூடாதப்பா. அந்த பொம்பளை ஏதோ தப்பு தண்டா செய்கிறாள். எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம். ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் இவளையும் அந்த வெள்ளை ஃபியட்காரனையும் உள்ளே தள்ளிட போகிறாங்கன்னு என் மனசு சொல்லுது, காக்கி சட்டை அணிந்த கிழவன் கூறினான். அப்படியா? எனக்கு இந்த பக்கம் வந்து பழக்கமில்லை ஐயா. பெரிய பங்களாவாக இருக்கே, தர்மவான்கள் இருப்பாங்க என்று நம்பிக்கிட்டு உள்ளே போனேன். அருண் அலுப்பான குரலில் பேசினான். சில பெரிய பங்களாக்களிலே என்னென்ன அக்கிரமம் நடக்குதுன்னு தெரியுமாயா? இங்கே ரொம்ப தப்பு காரியங்கள் நடக்குது. அந்த ஃபியட்காரனும் இதிலே ஒரு கூட்டு. வெள்ளை ஃபியட்னு சொல்கிறீங்களே, உள்ளே நீல அம்பாசிடர் தானே நிற்கிது. அதை சொல்லலை, அது இந்த பங்களாக்காரியோட கார். ஆனால் அதில் அவள் அடிக்கடி வெளியே போக மாட்டாள். பெட்ரோல் செலவுக்கு பயம். நம்ம வண்டியிலே தான் காய்கறி கடை கோவில் எல்லாம் போவாங்க. அந்த ஃபியட்காரனும் கருமி பயல்தான். பார்த்தால் பெரிய பணக்காரனாட்டும் பட்டு வேட்டியும் சட்டையுமா வேஷம் கட்டியிருப்பான். அவர்கிட்ட கூட உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவம் ஏற்பட்டதா? போன மாதம் அந்த ஆசாமி கார் வெளியிலே வந்ததும் மக்கர் பண்ணிச்சு. நாங்கள் அத்தனை பேரும் கூடி தள்ளி அதை கிளப்ப செய்தோம். அந்த பெரிய மனுஷன் சட்டைக்குள்ளே கையை விட்டு, அடாடா, பர்ஸை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். நீங்கள் யாராவது குரோம்பேட்டைக்கு பக்கம் வந்தால் மஞ்சநாத காலனி கடைசி பங்களாவுக்கு வந்து கேளுங்கள், ஏதாவது இனாம் தந்துடுறேன் என்றான். ரொம்ப கெட்டிக்கார பேர் வழித்தான். நாங்கள் யாரும் சட்டை செய்யலை. இந்த மனுஷன் கொடுக்க போகிற இனாம் காசு ₹1 குரோம்பேட்டை வரை எவன் போவான்? கொடுக்குற எண்ணம் வந்தால் இன்னைக்கு வந்தானே, அப்பயே கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம். கோபமாக பேசினான் முதல் வண்டிக்காரன். இன்னைக்கு பகல் இங்கே வந்தாரா? ஆமாம், அவர் பேர் கூட அன்றைக்கி சொன்னாரே, முனுசாமி அன்கோன்னு. அவர் வீட்டு வாசலில் போர்டு போட்டு இருக்குமாம். அங்கே நாங்கள் ஏன் போகணும்? பகல் பொழுது இந்த பங்களாவுக்குள்ளே போனார். சித்த நேரத்திலே வெளியே வந்தார். கார் இந்த பக்கம் திரும்பினப்போ பார்த்தோம். ஒரு பள்ளிக்கூட பெண்ணை பக்கத்தில் வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு போனார். அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருந்தாப்புல தோணுச்சு. நல்லா பார்க்குறதுக்குள்ளே கார் இந்த பக்கமாக வேகமாக போயிடுச்சு என்றான் லுங்கிக்காரன். எச்சிலை விழுங்கி கொண்டான் அருண். இப்போது அவன் அப்பாவின் நண்பர் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி மகாலிங்கத்திடம் சொல்லி மேற்கொண்டு ஆலோசனை கேட்பதா அல்லது நேரே குரோம்பேட்டைக்கு விரைவதா? நெஞ்சு படப்படுத்தது. உடலில் ஏக பரபரப்பு. இந்தாங்க பெரியவரே, இந்த 10 ரூபாய்க்கு நீங்கள் எல்லாரும் டீயும் பண்ணும் வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் செஞ்ச உதவிக்கு அந்த கருமி பணம் தராட்டா போகிறான். தர்ம காரியம் செய்ய புறப்பட்டேன். உங்கள் வயிற்று பசிக்கு ஏதாச்சும் கொடுத்தால் அது சாமிக்கு ஏதோ திருப்பணி செய்தது போல என்பது என் கொள்கை. 10 ரூபாய் தாளை எடுத்து கிழவர் முன் நீட்டினான். நீங்கள் நல்லா இருக்கணும் சார். ஏக குரலில் அவர்கள் வாழ்த்தினர். இப்போது அவனுக்கு வாழ்த்துக்கள் அதிகம் தேவைப்பட்டன. பலருடைய ஆசிகளாலும் வாழ்த்தாலும் அவன் மேற்கொண்ட காரியம் வெற்றி அடைய வேண்டும் என்ற
குரம்பேட்டைக்கு நேரே போய்விடுவது. பின்னர் காரியத்தை தன்னால் சமாளிக்க இயலாவிடில் தொலைபேசி மூலம் மகாலிங்கத்தை தொடர்பு கொண்டு அவர் ஆலோசனைப்படி நடப்பது என்ற முடிவுடன் வேகமாக வண்டியை ஓட்டி கொண்டு சென்றான். குரோம்பேட்டையில் அவர்கள் சொன்ன அந்த வீட்டை அவன் கொஞ்சம் சிரமப்பட்டு தேடி கண்டுபிடித்து விட்டான். அப்போது பிற்பகல் மணி 4. மஞ்சுநாதர் காலனி என்ற அந்த குடியிருப்பு பகுதி புதிதாக உருவாகியது என்பது பளிச்சென்று தெரிந்தது. ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு விதமாக நாய்கள் பத்திரம் என்ற பலகை கேட்டில் தொங்க, சொந்தக்காரரின் பெயரும் ஒரு பக்கம் சலவை கல்லில் மின்ன, ஊத்து குலுங்கிய முன்புற தோட்டமும் புறப்பட தயாராக நின்ற கார்களுமாக அங்கு வசிக்கிறவர்கள் பணம் படைத்தவர்கள் என்பதை பறைசாற்றி கொண்டிருந்தது. முனுசாமியும் சித்த வீடு தான் அந்த பகுதியில் கடைசியானது. அதற்கு பக்கத்தில் யாரோ ஒரு மகராசன் வாங்கி போட்ட இடம். இருக்கும் புதர் வண்டி கேட்பாரற்று கிடந்தது. மறுபக்கத்தில் இருந்த வீட்டுக்கும் முனுசாமி பங்களாவுக்கும் இடைவெளி அதிகம் இருந்ததால் அந்த வீட்டில் நடப்பது எதுவும் யாருக்கும் தெரிய வழியில்லை. முனுசாமி அன்கோ என்ற பேரு பலகையை பார்த்துவிட்டு உள்பக்கமாக பூட்டியிருந்த கேட்டின் அருகே வந்து மெல்ல கேட்டை அசைத்தான் அருண். அவ்வளவுதான். பூப்பந்துகள் போல ஆனால் ஆங்காரமாக உரத்த குரலில் குறைத்தபடி 2 பொமரேனிய நாய்க்குட்டிகள் கேட்டுக்கு அருகில் ஓடி வந்து துள்ளின. கிளியோ, இமா, இப்படி வாங்கோ என்று அதட்டியபடி ஒரு இளம்பெண் வெளிப்பட்டாள். நாய்கள் அவள் பக்கம் திரும்பி ஓடின. 2ஐயும் அள்ளி இருபக்கமும் கைகள் இடுக்கில் தூக்கியபடி அவள் கேட் அருகே வந்தாள். யார் நீங்கள்? என்ன வேணும்? இனிய குரலில் கேட்ட அந்த அழகான பெண்ணை மிகவும் வியப்போடு பார்த்தான் அருண். முனுசாமிக்கு இப்படி ஒரு அழகான மகள் இருக்கிறாளா என்று தன்னுள் எண்ணியபடி, மிஸ்டர் முனுசாமியை பார்க்கணும். ஒரு நன்கொடை சம்பந்தமாக செண்பகம் அம்மா அனுப்பி வச்சாங்க. செண்பகம் என்ற பெயரை கேட்டதும் சந்தேகம் தீர்ந்து அவள் தன் முல்லைப்பல் வரிசை தெரிய மோகனமாக முறவளித்தாள். அவர் இங்கே இல்லையே என்றாள். அவரது மனைவி யாரை நான் பார்க்க முடியுமா? அவங்க கிட்ட கேட்டா, நான் தான் திருமதி முனுசாமி. நன்கொடை சம்பந்தப்பட்டது எல்லாம் அவர்கிட்டே தான் கேட்கணும். உங்களை நான் வெளியே வச்சு பேசுறதுக்கு மன்னிக்கணும். அவர் வீட்டில் இல்லாத சமயம் நான் யாரையும் உள்ளே அனுமதிக்கிறதில்லை. சிரித்தாள். நியாயம், ஊர் கேட்டு கிடக்கு. அவர் எப்போது வருவார்னு சொன்னால்? அவர் வர 1 வாரம் பிடிக்கும். பகல் பிளேனுக்கு பம்பாய் புறப்பட்டு போனார் என்றாள். அந்த இளைஞனிடம் தான் நடுத்தர வயதை தாண்டிவிட்ட அந்த வழுக்கை தலைமனிதனின் ஆசி நாயகி என்பதை சொல்லிக்கொள்ள முடியாது. மனைவி என்று தானே பட்டம் வழங்கி கொண்டாள். ஆனாலும் வெட்கத்திலே அவள் முகம் சிவந்து போனது. கேட் அருகே நிற்கும் அந்த வாலிபனைப் போல வாட்ட சாட்டமாக அருமை மீசையுடன் அழகான ஒரு ஆண்மகன் அவள் கழுத்திலே 3 முடிச்சு போட்டிருந்தால் வாழ்க்கை எப்படி மாறிவிட்டிருக்கும்? பெருமூச்சு விட்டபடி அவள் அவனை மீண்டும் பார்த்தாள். அருணது சிந்தனை வெகு தூரம் கனப்பொழுதிலே ஓடிவிட்டது. பகல் பொழுது ஃபியட் காரில் முனுசாமியுடன் ஒரு பள்ளிக்கூட பெண்ணை பார்த்ததாக ரிக்ஷா வண்டிக்காரர்கள் சொன்னார்களே, இவள் பம்பாய் போய்விட்டார் என்கிறாளே. அப்படியானால் பறவை பறந்து போய்விட்டது. நிர்மலா அங்குள்ள சிவப்பு விளக்கு பகுதியில் தள்ளப்பட்டு விட்டாளா? இந்நேரம் வசதியான வாழ்வை உதறிவிட்டு நிர்மலா சாக்கடைக்குள் விழுந்து விட்டாளே. அருண் பரபரப்புடன் மோட்டார் சைக்கிளில் விரைந்தான். அத்தியாயம் 22. பகல் வேலையாதலால் நிர்மலா பார்த்து கொண்டே வந்தாள். கார் நகரத்தின் நெருக்கமான தெருவுக்குள் புகுந்து இடப்புறம் இருந்த சிறிய சந்துக்குள் நுழைந்தது. முனுசாமி கதவை திறந்து இறங்கு என்று அதட்டியதும் அவள் சற்றென்று கண்களை துடைத்து கொண்டு வெளியே வந்தாள். இனி முரண்டு கொண்டு எதிர்த்து பயனில்லை. அவர்களது பேச்சின்படி நடப்பதாக பாவித்துதான் ஏதாவது ஒரு வழியில் தப்ப வேண்டும். வழிநெடுகளும் அவள் மனம் கணக்கு போட்டு கொண்டு வந்தது. மூச்சு அடைத்துவிடும் போல அந்த சிறு சந்திற்குள் உயரமான புது கட்டடங்கள். ஒரு சிறு இருண்ட நடைக்குள் புகுந்து வலப்புறமாக ஓடிய மாடிப்படிகள் மீது ஏறினார் முனுசாமி. அவள் அவரை பின்தொடர்ந்தாள். அலங்காரமாக தெரிந்த பளபளத்த கதவின் அழைப்பு மணியை அவர் தொட்டதும் பருமனான ஒரு பெண் முகமெல்லாம் சிரிப்புடன் கதவை திறந்து வரவேற்றாள். அண்ணாச்சி, திடீர்னு என்ன இப்படி என்று தமிழில் தொடங்கிய அவளை முனுசாமி கண்சாடை காட்ட இந்தி மொழியில் மேலே பேசத் தொடங்கினாள். அவள் தமிழ் பெண்ணா, வடநாட்டுக்காரியா என்று இனம் காண முடியாதபடி அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். மேனியெல்லாம் தெரிந்த சிவப்பு நயலான் சேலை, கரையில் இன்று டை அடித்த முடியை உயர தூக்கி கொண்டையிட்டு கொண்டிருந்தாள். நடுத்தர வயதை தாண்டி விட்டவள் என்பதை முகத்து சுருக்கங்கள்
பறையடித்த போதிலும் கோவை பழத்தை பிளந்தது போல் செவேல் என்று உதட்டில் சாயம் மின்னியது. கண்களில் மை வழிந்தது. 16 வயது பெண்ணணியும் லோலாக்குகள் காதில் தூங்கின. உள்ளேவாமா குழந்தை, ஆங்கிலத்தில் பளிச்சென்று அழைத்தாள். அவளது உச்சரிப்பு, பேசிய நயம் எல்லாம் அவள் படித்தவள் போல தோன்றியது. வெளியேதான் தெரு பார்க்க அசுத்தமாக இருந்தது. உள்ளே நுழைந்த நிர்மலா பிரமித்து போய்விட்டாள். அவள் பங்களாவின் முன் அருகே போல சரவிளக்கு, கால் புதையும் ரத்தன கம்பளம், டிலிட்டரில் டெலிவிஷன் பெட்டி, ரேடியோ பெட்டி, நடராசர் சிலை அலங்காரமாக வைக்கப்பட்டு இருந்தன. அந்த வீட்டின் தலைவி மேல் மட்டத்து ஆசாமியோ? நிர்மலாவின் சிந்தனை கலைந்தது. அவர்கள் இருவரும் கடகடவென்று இந்தியில் பேசினார்கள். ஊன்றி கவனித்து கேட்டபடி அந்த அம்மாள் காட்டிய இருக்கையில் உட்கார்ந்து கொண்டாள். சின்ன குட்டி, பள்ளிக்கூடத்திலே படிக்கிறவளாட்டும் இருக்கு. இவளை கொண்டாந்து என்ன செய்கிறதாக உத்தேசம்? இந்தியில் கேட்டபடி அந்த அம்மாள் ஒரு சோஃபாவில் தோப்பென்று சாய்ந்து கொண்டாள். முக்காலி மீது இருந்த வெள்ளி கிண்ணத்தில் இருந்து ஒரு சிட்டிகை சோம்பை எடுத்து வாயில் போட்டு மீன்று கொண்டே முனுசாமி பேசினார். கிருஷ்ணவேணி வர வர ரொம்ப தொல்லை கொடுக்கிறாள். அவளை கழிச்சு கட்டிட்டு இவளை நான் கட்டிக்கிறதா உத்தேசம். அதனால்தான் உன்கிட்டே கொண்டு வந்தேன் சவிதா. நீ எனக்கு உதவி செய்யணும். அண்ணே, முட்டாள்தனமாக பேசாதீங்க. கிருஷ்ணவேணி உங்கள் மனைவி. சங்கதி தெரிஞ்சா சுட்டு பொசிக்கிடுவா. அவள் ஊர் அறிஞ்ச மனைவியா? சும்மா நடு வீட்டு தாலி கட்டி ஒரு வீட்டை வாங்கி கொடுத்து உட்கார வச்சிருக்கேன். ஒண்டி குடுத்தனத்திலே சிந்தாதிரிப்பேட்டையிலே என்னோடு வறுமையில் போராடினாலே பார்வதி, அவள்தான் நான் தொட்டு தாலி கட்டின உண்மையான மனைவி. அவள் முதல் குழந்தையோடு போன பிறகு எனக்கு உலகமே வெறுத்து போச்சு. அதனால்தான் நிதத்துக்கும் ஒரு சிறு பெண்ணாக பார்த்து அழைச்சிக்கிட்டு வந்தீங்களாக்கும். சிரித்தாள் சவிதா. அப்படி செய்ய போய் தான் கிருஷ்ணவேணிக்கிட்டே வசமாக மாட்டிக்கிட்டேன். கழுத்திலே தாலியை கட்டினால் தான் ஆச்சுன்னு முரடு பண்ணினாள். அதுக்கப்புறம் அவள்கிட்டே கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் இருக்க வேண்டி வந்தது. இப்போ அவள் அட்டகாசம் பொறுக்கலை. என் வியாபாரத்திலே ரொம்ப தலையிடுகிறாள். அண்ணாச்சி, இந்த குட்டி உங்கள் பேத்திக்கு சமமான வயசு பொண்ணு. இது போய் கட்டிக்க ஆசைப்படுறீங்களே. உன் கவனிப்பில் 2 மாதம் விட்டு வைக்க போகிறேன். செண்பகம் வீட்டிலே இவளை நல்லா அடித்து நொறுக்கி விட்டுருக்காங்க. முதுகெல்லாம் ஒரே பொன். உங்கள் குடும்ப டாக்டரை கூப்பிட்டு காட்டு. நல்ல சாப்பாடு போட்டு கவனிச்சிக்கோ. அதுக்குள்ளே நான் கிருஷ்ணவேணியை ஓரம் கட்டிடுறேன். அண்ணாச்சிக்கு கல்யாண ஆசை வந்துட்டால் நான் என்ன செய்ய முடியும்? பத்திரம், இவள் எனக்கு சொந்தமானவள். யாரும் இவள் மேல் விரலை வைக்கக்கூடாது. செலவுக்கு நீ கேட்ட பணம் தந்துடுறேன். சரிதானே? சவிதா தன் கையருகே இருந்த பித்தானை அழுத்த வீடே ஒரு சங்கீத ஒளியில் கலகலக்க மாடியில் இருந்து தடதென்று 4 அழகிகள் இறங்கி வந்தனர். மம்மி, கூப்பிட்டீங்களா? யார் இந்த குழந்தை? தெளிவான ஆங்கிலத்தில் கொஞ்சினார்கள். மெல்ல பேச்சு கொடுத்து பேர் ஊர் எல்லாத்தையும் விசாரிங்கள் என்று இந்தியில் உத்தரவிட்ட சவிதா, சரி அண்ணாச்சி, அப்படியே செய்கிறேன் என்று முனுசாமிக்கு விடை கொடுத்தாள். நிர்மலாவின் மேன்மையான கன்னத்தை முரட்டுவர்களால் மெல்ல வருடிவிட்டு முனுசாமி எழுந்து சென்று வெளியே மறைந்து போனார். என் பெயர் சுகந்தா, இவள் அல்லி, அவள் தாரணி, அவள் பூரணி என்று முதலில் வந்த மேக்ஸி சிங்காரி தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டாள். எல்லோரும் 20 வயதுக்குட்பட்ட இளஞ்சிட்டுகள், அழகு சிலைகள். சேலையில் மினிக்கி அள்ளி நிர்மலாவின் கரத்தை பற்றி கொண்டு மேலே அழைத்து சென்றாள். அவளுக்கு என்று காட்டப்பட்ட அறை நிர்மலாவின் பங்களாவில் இருந்த அவளது அறையை விட மிகவும் நேர்த்தியாக அலங்காரம் செய்யப்பட்டு இருப்பதைக் கண்டு அயர்ந்து போனாள் நிர்மலா. அவள் வரப்போதை எதிர்பார்த்தது போல அலமாரியில் அவள் உடுக்கும் மேக்ஸி, சட்டைகள், ராப்பன்கள், சேலை, ஜாக்கெட்டுகள் எல்லாம் இருந்தன. உடை மாற்றிக்கோ, சாப்பாடு அனுப்பி வைக்கிறேன், பிறகு டாக்டர் வந்து உன்னை பார்ப்பார் என்று சவிதா ஆங்கிலத்தில் சொன்னாள். குளியல் அறையில் முகத்தை கழுவி கொண்டு உடை மாற்றி கொண்டாள். நிர்மலா இனி முரண்டு பிடிப்பதில் பயனில்லை. அவர்களுடன் ஒத்துப்போவதாக நடித்தால்தான் தப்ப முடியும் என்று அவள் மனம் எச்சரித்தது. ஒரு ஊமை வேலைக்காரி தட்டில் நெய் மணத்த பிரியாணியும் தயிர் பச்சடியும் குருமா குழம்பும் கொண்டு வந்து வைத்தாள். அருகில் ஒரு வெள்ளி கூஜா நிறைய சில்லென்று தண்ணீரும் குடிக்க ஒரு டம்ளரும் கூடவே வைத்தாள். பசி வந்தால் 10ம் பறந்து போய்விடுமே. நிர்மலாவால் தாங்க முடியவில்லை. பசி கண்களை இருட்ட நெய் வாசனை நாக்கில் நீர் சுரக்க அவசரமாக அள்ளி தின்று தண்ணீரை குடித்துவிட்டு கையை கழுவி கொண்டு வந்து உட்கார்ந்தாள். அந்த சமயம் சவிதாவுடன் ஒரு வயதான டாக்டர் கைப்பையுடன் உள்ளே வந்தார். உங்கள் அண்ணனுக்கு அப்படியா கோபம் வரும்? பரீட்சையில்
தோல்வி விட்டு விட்டாள்னு பெல்ட்டால் நொறுக்கி விட்டாரே. சே, என்ன மனிதன் என்ற ஆங்கிலத்தில் பேசியபடி நிர்மலாவை படுக்கையில் குப்புறப்படுக்க சொல்லி முதுகை பரிசோதித்தார். புண் மீது களிம்பு தடவி பஞ்சு வைத்து பிளாஸ்டிக் போட்டுவிட்டு நோவு தெரியாதிருக்க ஒரு ஊசி போட்டார். ஒரு வாரத்தில் சரியாகிவிடும். வடு மாற கொஞ்ச நாள் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் நாளை வந்து பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு அவர்கள் சென்றதும் நிர்மலா எழுந்து வந்து கதவை இழுத்த போது அது வெளியே பூட்டப்பட்டிருப்பதை உணர்ந்தாள். இங்கேயும் சிறைவாசம் என்பதை புரிந்து கொண்ட போது அவளுக்கு அழுகையும் துக்கமும் பொங்கிக் கொண்டு வந்தன. படுக்கை மீது வந்து சாய்ந்து கொண்டவள் காதில் அடுத்த அறையில் இருந்து பெண்கள் பேசுவது கேட்டது. அது அல்லியா சுகந்தியா என்று அவளுக்கு இனம் காண முடியவில்லை. ஆனால் பேசியது துல்லியமாக கேட்டது. உனக்கென்ன? நீ நாளைக்கு உன் அலுவலக டைரக்டரோடு கல்கத்தா போகிற. 5 ஸ்டார் ஹோட்டல், கை நிறைய ஒரு பெண். போன தடவை நீ உன் அலுவலக மேனேஜரோடு அமெரிக்கா போய்விட்டு வந்தியே, எத்தனை ஃபாரின் சேலரி சென்ட் வாங்கிட்டு வந்தே? ஒன்றாவது எனக்கு கொடுத்தியா? ஆமாம், உன் மேனேஜருக்கு தான் கல்யாணம் ஆகலையே, உன்னை ஏன் கட்டிக்க கூடாது? இவன்கள் எல்லாம் நம்மை கட்டுவான்களா? உல்லாசத்துக்கு உதவும் துணைகள் நாம். வெறும் மேல் பார்வைக்கு ஒரு வேலை போட்டு கம்பெனியில் வச்சிருக்கான்கள். டைரக்டர், மேனேஜர் மற்றும் கூட்டு வியாபாரிகள் என்று எவன் அழைத்தாலும் நாம் துணை கொடுக்க கிளம்பணும். ஆரம்பத்திலே எனக்கு அருவருப்பாக இருந்துச்சு, இப்போது மறுத்து போச்சு. நிர்மலாவின் நெஞ்சு பயத்தில் படப்படுத்தது. அவளும் அவளுடைய பள்ளி தோழியும் ஹாஸ்டலில் வாட நம்மளுக்கு தெரியாத ஒரு புத்தகத்தை படித்தபோது பல திடுக்கிடும் சங்கதிகளை புரிந்து கொண்டார்கள். கால்கள் என்ற அந்த புத்தகத்தை படித்த பின்னர் அவர்களுக்கு புரிந்த பால் உணர்வு சங்கதிகள் அவர்களது பாட்டிமார்களுக்கு கூட தெரியாது. இந்த வீட்டில் தங்கி இருக்கும் இந்த 4 பெண்களும் சவிதாவின் பெண்கள் அல்ல. போலியாக அவளை அம்மா என்று கூப்பிடுகிறார்கள். சவிதா அவர்கள் தன் மகள்கள் என்று அறிமுகப்படுத்தியிருந்தும் போய். இது ஒரு கால்கீழ் அமைப்பு. இங்கே வந்து இப்போது மாட்டிக்கொண்டிருக்கிறாள். அவள் சிந்தனையை துண்டிப்பது போல பக்கத்து அறை பெண் கொஞ்சம் உரத்த குரலில் சொல்லி சிரித்தது துல்லியமாக கேட்டது. இந்த புதுக்குட்டி சாந்தாவை அந்த கிழவன் கட்டிக்க போறானாம். அவளை நாம் போல சும்மா வெளியூருக்கு அனுப்ப முடியாதாம். அந்த கழவனுக்கு எத்தனை ஆசை! கிழக்கென்று சிரித்தபோது சுகோபத்தில் நிர்மலாவின் முகம் சீவந்தது. நெஞ்சு பதறி போனாள் நிர்மலா. திடீரென்று அவள் நினைவில் ஒரு நிகழ்ச்சி பழிச்சிட்டது. அப்போது அவள் 7 வயது சிறுமி. ஒரு நாள் இரவு அப்பா ஓர் இளம் பெண்ணுடன் வீட்டுக்கு வந்திருந்தார். முன்னறையில் அவளுக்கு குளிர்பானம் தந்து உபசரித்து கொண்டிருந்தார். அழகான அந்த பெண்ணை எப்போது நிர்மலா பார்த்தாள். நீ போய் தூங்கு, இங்கே ஏன் வந்தே? அப்பா கோபித்து கொண்டு அவளை மாடிக்கு விரட்டிவிட்டார். நிர்மலாவுக்கு தூக்கம் வரவில்லை. விளக்கை அணைத்துவிட்டு மெல்ல கதவு இடுக்கு வழியாக பார்த்தபோது அப்பா இந்த பெண்ணை அணைத்து கொண்டு தம் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொள்வதை கண்டாள். அன்று இரவு முழுவதும் அவள் ஒருவித கலவரத்தினால் அழுதாள். அந்த செயலின் அர்த்தம் பின்னர் அவள் வளர்ந்த பின் புரிந்தது. பெற்றவர்களின் பாவம் பிள்ளைகளை பாதிக்கும் என்பார்களே, அவள் தந்தை செய்த பாவங்கள் இப்போது அவளை சூழ்ந்து கொண்டு விட்டனவா? சின்னம்மா, என்னை மன்னிச்சுக்கோங்க. உங்கள் நல்ல குணம் தெரியாமல் தப்பு செய்துட்டேன். எனக்காக முருகனை வேண்டிக்கோங்க. எப்படியாவது இந்த இடத்தில் இருந்து தப்பி வந்தால் உங்களோடு கூட முருகன் கோவிலுக்கு போய் பால் அபிஷேகம் செய்து உங்கள் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டிப்பேன். சத்தியம், இது சத்தியம். துக்கம் தாங்க முடியாது அழுதாள் நிர்மலா.